பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 3ஆம் திருமொழி முதல் பாசுரம். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணத் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ மையமளந்தானே தாலேலோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த பதிகம் முழுக்க கண்ணனுக்கு தாலாட்டு பாடுறார். என்ன சொல்கிறாருன்னா, கண்ணன் திரு அவதாரம் செஞ்சு 6 மாதம் ஆகிடுத்தான். இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் வேறு வந்ததுனால சரி குழந்தைக்கு பிறந்த தினமாக கொண்டாடுவோம் அப்படின்னு யசோதை நந்தகோபன்னு நினச்சாலாம். அன்றைக்கி தான் முதல்ல குழந்தை கவிழ்ந்துட்டதான். அதுக்கு என்ன சொல்லுவா, ஔதானிக்கம் சொல்லுவாளாம் சம்ஸ்கிருதத்தில். அந்த குழந்தைய தொட்டில் விட்டு வேத வல்லாரெல்லாம் கூப்பிட்டு வேத மந்திரங்கள் சொல்லி விமர்சையாக யசோதையும் நந்தகோபனும் கொண்டாடினார்கள். அப்படி கொண்டாடுறது போல் பெரியாழ்வார் யசோதையும் தானும் நல்ல விமர்சையாக கொண்டாடினாராம். என்ன சொல்கிற இந்த பாசுரத்தில், கண்ணனை தொட்டில் விடணும் அப்படின்னு நினச்சாராம். அப்படி நினைக்கும் போதே தேவர்கள்லாம் என்ன பண்ணா, எல்லாரும் அங்கே வந்துட்டாலாம். ஒவ்வொருத்தரும் கண்ணனுக்காக ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வந்துருக்காளாம். இந்த முதல் பாசுரத்தில் பிரம்மா அவர் என்ன பண்ணார், பெரியாழ்வார் யசோதையை வணங்கி கண்ணனுக்காக தொட்டில் சமர்ப்பிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாராம். அந்த தொட்டில் எப்படி இருந்ததான், சுத்தமான தங்க தொட்டிலாம். 2 பக்கமும் மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. 2 மாணிக்கத்துக்கு நடுவில் வைரம் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தங்க தொட்டிலை விட உயர்ந்த தங்கம் கிடையவே கிடையாதான். அப்படிப்பட்ட தொட்டிலாம். அப்படிப்பட்ட சிறிய தங்க தொட்டிலில் கண்ணனை விடணும்னு நினச்சாலாம். அந்த தொட்டிலும் அழகு, அதுக்கு அழகு சேர்க்கும்படியாக கருநீலமணி போல கண்ணனோட திருமேனியும் ஒரு அழகு. அந்த தொட்டிலில் சயனிப்பதற்காக அப்படி பக்தியோட ஆசையோட பிரமன் சமர்ப்பித்தாராம். முன்பு ஒரு காலத்தில் சிறு வாமனனாக அவதரித்தார் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த கண்ணன் வாமனன் அவதரித்தாரே, அப்படிப்பட்டவர் இந்த தொட்டில் சயனிச்சுக்கோ அப்படின்னு பாடுறார். அந்த தொட்டில் விட்ட உடனே கண்ணன் என்ன பண்ணார், பெருசாக அழ ஆரம்பிச்சுட்டாராம். அதுக்கு உடனே என்ன பண்ணார் பெரியாழ்வார் யசோதை, நாக்கு அசைத்து தாலாட்டு பாடுறாராம். என்ன சொல்கிறார், குட்டி குரலனா வந்தாய மாணிக்க குரலனே தாலேலோ வையம் அளந்தானே, நீ யாரு, உலகத்தையே அளந்தவனாச்சே, அப்படிப்பட்ட திருவிக்கிரமனா வந்தவன நீதானே, தாலேலோ அப்படின்னு மொத்த பிரபஞ்சத்தையும் நீ அளந்தியே அப்படின்னு கண்ணனுக்கு தாலேலோ பாட்டு பாடுற இந்த முதல் பாசுரம்.